வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சென்னையிலிருந்து வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னையிலிருந்து வழக்கம் போல அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகமும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க சுரேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ், நீங்க இப்போ எந்த பகுதியில இருக்கீங்க? அந்த பகுதியில போக்குவரத்து எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ராதா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் 3200 பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு பணிமனைகளிலிருந்து இந்த முக்கியமான பேருந்து நிலையத்துக்கு, அதுவும் அந்த மாநகர பேருந்துகள் இந்த பேருந்து நிலைய பகுதிக்கு தான் வரும். இந்த பேருந்து நிலையம் என்பது வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பயணிகள் அந்த பேருந்துகளிலிருந்து இறங்கி மாநகர போக்குவரத்து பேருந்துகள் மூலமாக நகரின் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த சூழலில் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் காலையிலிருந்து இயக்கப்பட்டு வருவதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இதுவரையில், அதாவது சுமார் 7 மணி வரையில் 280 பேருந்துகள் வரையில் இங்கிருந்து இயக்கப்படும் என்றும், ஆனால் இன்றைய தினத்தில் தற்போது வரையில் 250 பேருந்துகள் வரையில் இயக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாக பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படுகிறது. குறிப்பாக தாம்பரம், பெருங்குளத்தூர், அண்ணா சதுக்கம், பிராட்வே, சென்ட்ரல், அதேபோல தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இந்த பேருந்து சேவைகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் வந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பேருந்துகள் இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வழக்கமாக அவர்கள் பணிக்கு வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிலர் போராட்டத்தில், இந்த பகுதியை பொறுத்தவரை போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் இருந்தாலும் இந்த பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே பல்வேறு பணிமனைகளிலிருந்து இங்கு வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் தங்கள் செல்ல வேண்டிய ஒவ்வொரு பகுதிகளுக்கு தேவையான பேருந்துகள் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது இங்கிருந்து இந்த தாம்பரம், அதேபோன்று அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இங்கு பொதுமக்கள் இன்றைய தினத்தில், அதாவது இந்த வேலை நாட்களில் பணிக்கு செல்பவர்கள், கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் போன்ற மாணவர்கள் இந்த பகுதிகளில் வந்திருக்கிறார்கள். வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை கேட்கலாம். ஐயா, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்த பகுதிக்கு போக போறீங்க? உங்களுக்கு பஸ் எல்லாம் இருக்கா? எப்படி இல்ல, தெரியல. இப்பதான் வந்திருக்கோம். நாங்க திருவான்மையூர் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வர வரைக்கும் உங்களுக்கு பஸ் சேவையெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆம்னி பஸ்ல வந்தோம், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஐயா, என்ன ஊருக்கு போறதுக்காக வெயிட் பண்றீங்க? பஸ் எந்த பகுதிக்கு போறதுக்கு? இல்ல, நான் திருவாரூர்ல இருந்து வர்றேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இந்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சரியா போயிடும். அரசாங்கம் நல்லபடியா எல்லாம் செய்யும் என்ற நம்பிக்கை தான். நீங்க திருவேற்காடுல இருந்து வர்றதுக்கு பஸ் இருந்துச்சா? இருந்தது, பஸ் இருந்தது. அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தொழிலாளி பிரச்சனை, அரசாங்க பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதும் மனித தன்மை. ராதா, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பில் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த போன்ற போக்குவரத்து தொழிலாளர் ஸ்ட்ரைக் என்பது முன்பே தெரிந்திருந்த சூழலில் அதுக்கு தயாராக வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் மாநகர பேருந்துகள் பல்வேறு பகுதியிலிருந்து, குறிப்பாக நான் பார்த்தோம்னா சென்னையின் புறநகர் பகுதியிலிருந்து சென்னைக்கு உள்ளே வரக்கூடிய அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய இடங்களுக்கு தேவையான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அதனை பயணித்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, தற்போது சென்னை கோயம்பேட்டில் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.